தமிழகத்தில் மரபணு விதைகள் ஆய்வுக்கு அனுமதி இல்லை என்ற நிலையை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அச்சங்கத்தினர், கடந்த மே மாதம் மத்திய வேளாண் துறை அமைச்சர் மரபணு திருத்தப்பட்ட 2 புதிய நெல் விதைகளை அறிமுகம் செய்ததோடு அவைகள் 30% விளைச்சல் அதிகரிக்கும் பருவகால இடர்பாடுகளை தாங்கும் என்று கூறியதாக குறிப்பிட்டனர். இருப்பினும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் மரபணு திருத்தப்பட்டது என பெயரில் புதிய நெல் விதைகளை கொண்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். புதிய பெயரில் நெல் விதைகள் வந்தால் நஞ்சு கலந்த உணவும் கார்ப்பரேட் கைக்கு விவசாயம் சென்றுவிடும் என்பதால் தமிழகத்தில் மரபணு விதைகள் ஆய்வுக்கு அனுமதி இல்லை என்ற சட்ட முன்வடிவை தமிழக அரசு கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் அப்போது கூறினார். பிரதான் மந்திரி கிசான் சபான் யோஜனா திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் 6000 வேளாண் ஊக்க மானியம் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைப்பதில்லை என்றும், இந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் ஏக்கருக்கு ரூபாய் 10,000 வேளாண் ஊக்க மானியமாக வழங்க வேண்டும் என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அழிவை சப்பாத்தி என்று பார்த்தாங்க. நான் புதிய பருத்தி விதைகளை அறிந்தார்கள். ஆனால் அந்த பருத்தியை பயிரிட்ட வடநாட்டு விவசாயிகள் தான் தற்கொலைக்கு உள்ளானவர்கள். அதை இன்று ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போயிடும். அது இன்றைக்கும் அந்த பீட்டி பருத்திகள் தான் கூட இங்கே கட்டாயத்தில் வேறு பருத்திகளெல்லாம் அழிக்கப்பட்டு பீட்டி பருத்திகளை மட்டுமே வாங்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து தோட்டப்பயிர்கள் பலது உருளைக்கிழங்கு, அதே போல மிளகாய், கத்திரி, வெண்டி இவைகளெல்லாம் மரபணு மாற்ற பயிர்களாக கொண்டு வந்தார்கள். கடைசியாக கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே கடுகு மஸ்டர்ட் வடநாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுகிற அந்த கடுகு உற்பத்தி குறைவாக இருக்கிறது, இம்போர்ட் ஆகிறது என்பது